நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த காலத்துல தான் வந்து என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, எங்க அப்பா அம்மா, என் குழந்தைங்களுக்கு தான் நான் சம்பாதிப்பேன். இன்னும் அப்பா அம்மாவுக்கு கூட நிறைய பேர் ஒத்துக்கிறது இல்ல. 4-5 அண்ணன் தம்பிகள் பிறந்திருந்தா நீ பாருன்னு பிரிச்சுக்கிறான். நான் மட்டுமா கவனிக்கணும்னு நினைக்கிறான். 2 மாசம் நான் பாக்குறேன், 2 மாசம் நீ பாருங்கிறான். அப்படி சண்டை போடுறான். ஆனா ஒரு காலத்துல நம்ம பண்பாடு எப்படி இருந்திருக்கு பாருங்க. இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை, துறந்தாருக்கும் துவ்வாருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த 3 குறள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இல்வாழ்க்கையில ஒரு இல்வாழ்க்கையினுடைய ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய பெற்றோர், தன் மனைவி, தன் குழந்தைகளுக்கு மட்டும் சம்பாதிக்க கூடாது. தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், எளியவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து சம்பாதிக்கும். வாழ்க்கையில நிலைகெட்டு போனவர்களுக்கும் தன்னிடம் இறந்து நின்றவர்களுக்காகவும் சேர்த்து சம்பாதிக்கணும். தாண்ட கையேந்தி வந்து நிப்பாங்களா அவங்களுக்கும், சொந்தக்காரங்களை சில பேர் நம்மகிட்ட யார்கிட்டையும் வந்து இறந்து நிக்க மாட்டேன்னு சில நண்பர்கள் சொந்தக்காரங்க நிற்பாங்க. அவங்களை தேடி சென்று அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் நீ சேர்த்து சம்பாதி. எல்லாத்தையும் துறந்த முனிவர்களுக்கும் யார் சாப்பாடு? நம்ம தான் சாப்பாடு போடுவோம்.